श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि यस्य वाग्वृतिपर्यन्ता यतिराजसरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्धविज्ञानघनस्वरूपं विज्ञानविश्राणनबद्धदीक्षं दयानिधिं देहभृतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये। இந்த திருப்த பத்ததியில அஞ்சாவது ஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தை நம்ம இப்ப அனுபவிச்சுட்டு இருக்கோம். அஸ்துதாவது அகஸ்தியஸ்ய ஜன்ஹோர் மகிமனின்ஹவஹ காகதா தஸ்ய பாலஸ்ய விஸ்வக்ராசே ப்யத்ருப்யதஹ. இந்த ஸ்லோகத்தினுடைய சாமான்யமான அர்த்தம் சொல்லிருக்கோம். ஜன்ஹு மகர்ஷி கங்கையை மாத்திரம்தான் விழுங்கினவ. அவரை காட்டிலும் அந்த ஜன்ஹு மகர்ஷியினுடைய தேஜஸ அவருடைய மகிமைய குறைக்கிற மாதிரி அகஸ்தியர் சமுத்திரத்தையே விழுங்கி பண்ணிட்டே. ஆகையால அகஸ்தியர் ஜன்ஹு மகர்ஷியினுடைய மகிமையை குறைச்சிட்டே அதை தாழ்த்தி சொல்லும்படியாக ஆயிடுத்தோன்னு சொன்னார். அப்ப நீங்க இவ ரெண்டு பேருக்குள்ள நீங்க சொல்லிக்கிறீங்களே, காகதா தஸ்ய பாலஸ்ய விஸ்வக்ராசே அதிருப்யதான்னு சொல்ற. இப்ப உலகம் முழுவதையும் ஒரே ஒரு கிராசத்துல ஒரு உண்டையில அப்படியே முழுங்கிட்டேற. அந்த முழுங்கின சின்ன குழந்தை கராரவிந்தேன பதாரவிந்தம் முகாரவிந்தே வினிவேசயந்தம் வட்டசிய பத்திரஸ்ய புட்டேசயானம் பாலம் முகுந்தம் மனசாஸ்மராமி என்கிற முறையில ரொம்ப பாலனாக எழுந்தருள் இருந்த அவர் ஒரே ஒரு இவாள்லாம் தீர்த்தம் பரிகிணத்தை சொல்லிட்டங்க. அவர் விஸ்வகிராசம் பண்ணிட்டார, உலகம் மொத்தத்தையும் அவர் முழுகிட்டார. அவரோட தொடர்பு படுத்தி பார்த்தோமானாக்க அகஸ்தியர்தோ ஜன்மதோ யாருதுதான் நிற்கும், யாருதுமே நிலைக்காது என்று இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம்னு சொல்லிட்டு, இந்த ஸ்லோகத்தினால நாம அறிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டோம்னாக்க, இந்த ஸ்லோகத்துல நாம அறிந்து கொள்ள வேண்டியது நம்ம காட்டிலும் ஏதோ ஒரு பிரகாரத்துல குறைவா இருக்கிறவாடாட்டம் கேட்டு போட்டு குறைவா இருக்க மாதிரி நினைச்சுண்டு அவளை பார்த்து நம்ம எளப்பமா நினைக்க கூடாது. நம்ம காட்டிலும் சிறந்தவர்களாக எத்தனையோ பேர் இருப்பா. அவளை பார்த்து நம்மளுடைய சிறுமையை தான் நம்ம நினைக்கணுமே தவிர எப்ப பார்த்தாலும் நம்மளுடைய பெருமையே பேசிட்டு இருக்க கூடாது என்பதுதான் உலகத்தாருக்கு அறிவிக்கின்ற ஒரு விஷயம். இந்த இடத்துல இது முதல் அர்த்தத்தை சொல்லிட்டு ரெண்டாவது அர்த்தத்துல சொன்ன விஷயம் என்ன என்று கேட்டேன். பாலஸ்யன்னு சொல்லச்சு இது கண்ணனை சொல்ற. இந்த கதவை போறோம். பாலஸ்யன்னு சொல்றதுக்கு அது கண்ணனை சொல்ற. அந்த கண்ணனை யசோத பிராட்டி குளிப்பாட்டுற, அதுவும் பச்சிளம் குழந்தை. அந்த குழந்தை வாயுள்ள பார்த்தோம்னாக்க எல்லா லோகமும் பார்க்க தெரியறது. இப்ப நமக்கு பிறந்திருக்கிற குழந்தை சாதாரண குழந்தை இல்ல, இது வாயுள்ள லோகம் மொத்தத்தையும் வச்சுட்டு இருக்கிற சாட்சாத் மதுசூதனன் நாராயணன் நம்பிதான் நமக்கு ஒரு குழந்தையாக பிறந்திருக்கான்னு சொல்ற. இப்ப இந்த இடத்துல ஒரு விசாரம். ஏன்னா இப்ப இது எல்லாமே சரியா போயிடுச்சு. காகதா தஸ்ய பாலஸ்ய விஸ்வக்ராசே ப்யத்ருப்யதஹன்னு சொல்றது உலகம் முழுவதையும் ஒரே ஒரு உண்டையா வாயில போட்டுண்டா கூட திருப்தி படாதவராக இருந்திருக்கார். உலகம் உண்ட பெருவாயா உலப்பில் கீர்த்தி அம்மான்னு ஆழ்வார் மங்களாசாசனம் இப்படி எல்லாவற்றாலையும் நாம சொல்லலாம்னு ஒரு அர்த்தம் சொல்ற. இந்த இடத்துல ஒரு கேள்வி பதில் ரெண்டும் பார்க்கணும். ஒரு சந்தேகம் வருது, அந்த சந்தேகத்துக்கு உண்டான சமாதானம் ரெண்டும் பார்க்கணும். ஜன்ஹு மகர்ஷிக்கு ஒரு
சந்தர்ப்பம் ஏற்பட்டது. சந்தர்ப்பம் என்னன்னாக்க, ஜன்ம மகர்ஷி கங்காதேவி அதிவேகமாக பிரவகிச்சுட்டு வரச்சே அந்த கங்கா பிரவாகம்ன்றது யாகம் பண்ணிட்டு இருக்கிற ஜன்ம மகர்ஷியினுடைய யஜ்ஞ வாட்டத்தையே, அதாவது யாக சாலையே அது பூந்து அந்த யாகத்திலேயே அது மொத்தம் என்ன ஆயிடுச்சுனாக்க அந்த யாக அக்னியே போகும்படியாக ஆச்சு. அந்த இடத்துல வரைச்சே அப்ப இவர் அந்த ஜன்மு கங்கா தீர்த்தத்தை முழுங்கினேன். அது பிரத்யட்சமா, அதாவது புராணத்துல ஸ்பஷ்டமா சொல்லப்பட்ட விஷயம். அதே மாதிரி சமுத்திர ராஜாவா இருக்க இடத்துல அகஸ்தியர் இடத்துல அபச்சாரப்பட்டதுனால அகஸ்தியர் அந்த சமுத்திரம் மொத்தத்தையும் விழுங்கினர். ஆச்சமனம் பண்ணி சமுத்திரம் மொத்தத்தையும் அவரே விழுங்கிட்டு. இது ரெண்டும் ஸ்பஷ்டமா சொன்ன விஷயம். ஆனா பெருமாளுடைய திருமேனியில, அதுலயும் திருவயிற்றில எல்லா லோகங்களும் இருக்கின்றன என்பது இது யாரும் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. இது இயல்பு. என்ன, பெருமாளுடைய திருமேனியில தான் எல்லாமே இருக்குங்க. அதுல போய் எல்லா லோகங்களும் இருக்கு. இவர் எத்தையும் முழுங்கினதாக எந்த பிரமாணமும் இல்லையே. இப்படி அப்ப அந்த கிராசம்ன்ற ஒரு அந்த சப்தத்துக்கு விஸ்வகிராசே பெதரப்பியதான்னு அந்த கிராசத்தை எப்படி இவாள மாதிரி இவா விஷயத்துல சொன்ன மாதிரி எப்படி பெருமாள் விஷயத்துல சொல்ல முடியும்னு ஒரு கேள்வி வருது. விஸ்வகிராசே பெதரப்பியதான்னு சொல்லச்சு மை திஷ்டதி துஷ்கிருதாம் பிரதானே மிததோஷான் இதரான் விசின்வதீத்வம் அபராத கணைர் அபூர்ண குட்சிஹி கமலாகாந்ததையே கதம் பவித்ரின்னு இந்த கமலாகாந்தனாக இருந்திருக்கிற எம்பெருமான் அந்த தயா விஷயத்துல மை திஷ்டதி துஷ்கிருதாம் பிரதானன்னு சொல்லச்சு, நீ ஏதோ யாரோ சின்ன சின்னப்பா பாப்பம் பண்ணினவாள்லாம் அவளுடைய பாப்பத்தை போக்குறேன்னு நினைக்கிறிய, இதனால உனக்கு என்ன வயர் ரொம்ப போறதா, பசி அடங்க போறதா? மை திஷ்டதி நான் இருந்துட்டு இருக்கேன். அந்த துஷ்காரம், அதாவது பாப்பம் பண்ணினவாள் எல்லாரும் காட்டிலும் எல்லாருலையும் ரொம்ப ரொம்ப பாப்பம் பண்ணவனாக இருந்துட்டு இருக்கேன் நானு. என்ன நீ விழுங்கினேனாக்கா உனக்கு வயர் ரொம்ப போயிட போறது, சுலபமா போயிட போறது, அதை பண்ணாத பண்ணிட்டு இருக்கேன்னு சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு நிலை. இது எல்லாமே ஒரு கவியாக இருந்துட்டு இது அந்த ஒரு அலங்காரத்துக்காக சொல்ற வார்த்தையை தவிர பெருமாள் எப்படி எல்லாத்தையும் விழுங்கினேர்னு எங்க பிரமாணம் சொல்லிருக்குன்னு அந்த கேள்வி ஒண்ணு நிக்கிறது. அதுக்கு பதில் சொல்ற, லேலிஹ்யசே கிரசமானஹ சமந்தாத் லோகான் சமக்ரான் வதனைர்ஜ்வலத்பிஹி யதா பிரதீப்தம் ஜ்வலனம் பதங்கா விசந்தி நாசாய சம்ருத்த வேகாஹ ததைவ நாசாய விசந்தி லோகாஹ தவாபி வக்த்ராணி சம்ருத்த வேகாஹ. உலகம் மொத்தத்தையும் அவர் முழுங்கினேர்ன்றத யாரோ சொல்லல, அந்த கண்ணன் உபதேசம் பண்ண கீதையிலேயே சொல்லப்பட்டிருக்கிற ஒரு விஷயம். அர்ஜுனனுக்கு திவ்யம் ததாமிதே சக்ஷுன்னு திவ்ய சக்ஷுஸ கொடுத்து தன்னுடைய விஸ்வரூப தரிசனம், விஸ்வரூபமாக இருக்கிற தன்மைய அர்ஜுனன் சேவிக்கும்படியாக பண்ண, நமோஸ்து பச்சாத பிருஷ்ட பச்சான்னு சொல்ற அந்த பெருமாளை சேவிக்கச்சே முன்ன போய் சேவிக்கிறாளாம், பின்னாடி போய் சேவிக்கிறாளாம், இந்த பக்கம் போய் சேவிக்கிறாளாம், அந்த பக்கம் போய் சேவிக்கிறாளாம். எப்படி சேவிச்சாலும் அவர் விஸ்வத்தோ முகமாக இருந்துருக்கார். இங்க நாம பாக்குற பெருமாள் சேவையெல்லாம் நாம சொல்றோமே, இந்த சில பக்கத்துல இந்த தொண்டீர மண்டலத்துல தான் அதிகமாக பின்னாடியும் பெருமாளுக்கு சேவை இருக்கும். அந்த பெருமாள் அந்த திருத்தோள்கள்ல பாஜி பந்து சமர்ப்பிச்சுட்டு, நிறைய சந்தன காப்பு சமர்ப்பிச்சுட்டு, சில உற்சவங்கள்ல கோடாளி முடிச்சு சமர்ப்பிச்ச பேர், சில உற்சவங்கள்ல சௌரியோட இருந்துட்டு இருக்கும். அந்த பின்னாடி சாஸ்திரத்துக்குன்னே சில திருவாபரணங்கள், இப்படி அதெல்லாம் சேவிக்கிறதுக்கு அனுபவிக்கிறதுக்கு இந்த பக்கத்துல இருக்கக்கூடிய சாத்துப்படியில அனுபவம் பார்க்கிறோம். இதே மாதிரி எல்லா திவிதேசத்துலயும் இருக்கும்னு சொல்ல முடியாது. சில இடங்கள்லாம் பார்த்தோம்னா பின்னாடி ஒரு பெரிய வஸ்திரத்தால மறைச்சுடுவா, அந்த மாதிரி எல்லாம் இருக்கும். அப்படிலாம் இல்லை. இங்க
பெருமாள் விசதோ முகமாக எழுந்துள்ள இருக்க. இது முன்னாடி இது பின்னாடின்னு சொல்ல முடியாதபடி இதுக்குதான் விசதோ முகம்னு பேரு. எல்லா பக்கத்துலயும் ஒரே மாதிரி தான் இருந்துருக்கு. இது சில ஸ்ரீரங்கத்துல போனோம்னாக்க கீழ கோபுரம், கீழ ராஜகோபுரம், உத்தரராஜ, அதாவது வடக்கு கோபுரம் ஒண்ணு இருக்கு. இது ரங்காரங்கா கோபுரம்னு ஒண்ணு சொல்லுவோம். இந்த வெள்ள கோபுரம்னு சொல்லுவா. கீழ பக்கத்துல இருக்கக்கூடிய கோபுரம். எது உள்ள போனாலும் பெருமாள் சேவிக்கிறதுக்கு இது மின்பக்கம் பின்பக்கம்னு இல்லாத எல்லாம் இந்த வழியில் தான் போய் பெருமாளை சேவிக்கணும்ன்ற மாதிரி இருக்கு. பட்டர் மங்களாசாசனம் பண்ணச்சே கூட அந்த வெள்ள கோபுரம்னு சொல்லக்கூடிய அந்த கிழக்கு ராஜகோபுரம் வழியா தான் உள்ள ஏழி பெருமாள் மங்களாசாசனம் பண்ணுவார் போல இருக்கு. ஏன்னா ஸ்ரீரங்கராஜ ஸ்தவத்துல அந்த மாதிரி தான் அனுபவம் இருந்துருக்கு. இப்ப பெருமாள் விசதோ முகமாக எழுந்துள்ளிருக்கு. எந்த பக்கத்துல சேவிச்சாலும் இதுதான் முகபாகம், இதுதான் அவருடைய பாகன்ற மாதிரி இருந்துருக்கு. அப்படி ஒரு ஆச்சரியமான ஒரு சேவை. இப்படி சேவை இருந்தாலும் கூட அர்ஜுனன் அங்க பாக்குறான். பார்த்தா அவருடைய உதரத்துக்குள்ளேயே திருவயிற்றிலேயே சமஸ்த லோகங்களும் எல்லாம் இருக்கிறது. அதுக்குள்ள தானும் இருந்துருக்கிறது. எல்லாத்தையும் பாக்குறான். யாரும் அப்பதான் உள்ள போகல, அப்பதான் விழுங்கல, ஏற்கனவே இருந்துருக்கிறது. ஆனா இங்க சொல்லச்சே விஸ்வ கிராசே பியதிருப்பியதான்னு விழுங்கிறதுன்னு ஒண்ணு சொல்லிருக்கு. அந்த கிராசம் சொல்லிருக்க. இப்ப அந்த கிராசம் எப்படி இதை சொல்ல முடியும்? இது கண்ணனை சொல்லலாம்னு சொன்ன அந்த விஸ்வரூப தரிசனம் பண்ணிட்டே இருக்கச்சே இன்னொரு நிகழ்வையும் அர்ஜுனன் பார்த்தான். லேலிஹ்யசே கிரசமானஹ சமந்தாத் லோகான் சமக்ரான் வதனைர் ஜ்வலத்பிஹி. எத்தனையோ திருமுக மண்டலங்கள், ஒவ்வொரு திருமுக மண்டலத்திலையும் பார்த்தோம்னா அவ்வளவு பிரகாசமாக இருந்துருக்கு. அந்த வாயெல்லாம் அதுல ஒரு கோர பல்லு ஒண்ணு நீட்டின்னு இருக்குதான். விஸ்வரூப தரிசனத்தும் போது எம்பெருமான் சேவை சாய்க்கச்சே ஒரு நாக்கால இப்படி நுணசலைறான். இப்படி இந்த பக்கம் நாக்கால இப்படி தடவி கொடுக்குறான். அந்த நாக்கால் தடவின உத்தர க்ஷணத்துல மொத்தம் வந்து விழறதான். எல்லா லோகமும் துப்பு 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 துப்புன்னு பெருமாளுடைய திருமுக மண்டலம் வாயுள்ள மொத்தம் விழுந்துடுறதாம். லேலிஹ்யசே கிரசமானஹ சமந்தாத் லோகான் சமக்ரான் வதனைர் ஜ்வலத்பிஹி யதா பிரதீதம் ஜ்வலனம் பதங்கா விசந்தி நாசாய சம்ருத்த வேகாஹ. ஒரு விளக்கு ஏத்தி வச்சோம்னா மழை காலத்துல விட்டில் பூச்சி வந்து தொப்பு தொப்பு தொப்புன்னு விழுந்து போயிடும். அந்த மாதிரி அந்த பெருமாள் விஸ்வரூப தரிசனத்துல பார்த்தோம்னா எல்லா லோகமும் அவர் வதனத்துள்ள மொத்தம் விழுந்துடுறதுன்னு சொல்ற. இப்ப இதுல இருந்தே தெரிஞ்சு போயிடுறதோ இல்லையோ பெருமாள் விழுங்கவும் விழுங்கி இருக்கார் என்பதாக. ததைவ நாசாய விசந்தி லோகாக தவாபி வக்திராணி சம்ருத்த வேகாகன்னு. அப்பதான் கடைசியில பெருமாள் சொல்ற அர்ஜுனன் இடத்துல, நீ என்னமோ யுத்தம் பண்ணி இவாளெல்லாம் மாய்க்க போறதாக வதம் பண்ண போறேன்னு நீ நினைச்சுட்டு இருக்க. நான் எல்லாம் எல்லாரையும் எப்பயே வதம் பண்ணி ஆயிப்போச்சு. நீ பண்ற யுத்தம்ன்றது இந்த பாஷா இதுல சொல்லுவா, தமிழ்ல கலோக்கியெல்லாம் சொல்லுவா, செத்த பாம்பை அடிக்கிறதுன்னு சொல்லுவா. அந்த மாதிரி காரியம்தான் நீ பண்ண போறிய தவிர வேற ஒன்றும் பண்ண போறது இல்லைன்னா. ஆகையால இந்த கண்ணன் விஷயத்துல சொன்னாலும் கூட லேலிஹ்யமானமாக இருந்துருக்கிறதுன்றது இத்தால ஒரு நாக்காலேயே உலகம் அது மொத்தத்தையவே அனுபவிக்கிறதுன்றதும் நாம பார்த்துட்டு இருக்கோம். ஆகையால கிரசமானகான்றது அன்வைக்கம் என்பதாக சொல்ற. விஸ்வ கிராசேபின்னு சொல்லச்சே கிராசம்ன்றது சாப்பிட்றதுல ஒரு உண்டுன்ற மாதிரி சொல்றோம். விஸ்வ கிராசேபின்னு சொல்லி ஒரு சின்ன பாலனாக கண்ணன் இருந்துட்டு காக்கதா தஸ்ய பாலஸ்ய விஸ்வ ராசேபி அதிருப்தியதான்னு சொல்ற. அந்த இடத்துல என்ன தாற்பயம் அப்படின்னா, 5 லட்சம் கோபியர்கள் கண்ணனோட சேர்ந்து அந்த குறவை கூத்து ஆடணும்னு ஆசைப்படுறா. 5 லட்சம் பேரும்
அந்த 5,00,000 பேரோட கூட கண்ணன் குறவை கூத்து ஆடுற அங்கனா மங்கனா மந்தரே மாதவகான்னு சொல்லி இந்த பக்கம் ஒரு கோபி அந்த பக்கம் ஒரு கோபி நடுவுல மாதவன் கண்ணன் மாதவோ மாதவோன்னு இந்த பக்கம் மாதவன் அந்த பக்கம் மாதவன் ரெண்டு பக்கத்துலயும் கண்ணன் நடுவுல ஒரு கோபி இப்படி அந்த 5,00,000 பேர் நடுவுலையும் விஸ்வக்கு எல்லா பக்கத்துலயும் ராசேபி இந்த ராச கிரீடையில கோபியர்களோட அனுபவித்தவராக இருந்தாலும் கூடன்னு அர்த்தம். இன்னொரு விஷயம், இந்த 5,00,000 பேரோடையும் மத்திய ஒரு கண்ணனா இருந்துட்டு எல்லாருக்கும் ஒரு அத்தியாச்சரியமான கிருஷ்ணானுபவத்தை கொடுத்தேன். இப்படி இவாளுக்கெல்லாம் இவ்வளவு அனுபவத்தை கொடுத்தும் கூட பெருமாளுக்கு திருப்தி ஏற்படலையா, கண்ணனுக்கு திருப்தி ஏற்படலையா? என்ன பண்ற, இப்ப 5,00,000 பேர் இருந்துருக்காளு, அதோட விட்டுலாமே அப்படின்னு சொன்ன துவயோ ரேகதயா சதாசாம் மத்தியே ஸ்திதோ மண்டலராத நிருத்தைஹி. யாதவாபியதயத்துல சுவாமி தேசிகன் சாதிக்கிறார், துவயோ ரேகதயா சதாசாம். 2 பேருக்கு நடுவுல இவர் இருந்துருக்கு. இப்ப இந்த 2 பேருக்கு நடுவுல இருந்தாலும் கூட இந்த பக்கத்துல இருக்கிறவாளுக்கு தன்னோட மாத்திரம்தான் கண்ணன் இருக்கிறதா தோன்றது, அந்த பக்கத்துல இருக்கவாளும் தன்னோட மாத்திரம்தான் கண்ணன் இருக்கிறதா நினைச்சுக்கிறோம். 2 பேருமே நம்ம 2 பேருக்கு நடுவுல கண்ணன் இருக்க, 2 பேரால கண்ணன் அனுபவிக்கப்படுகிறான்ற ஒரு விஷயமே யாருக்குமே தெரியல. அப்படி ஒவ்வொருத்தருக்கும் தன்னுடைய தாசபூதர்களாக இருந்திருக்கிறவாளுக்கு அவன் விரும்புற அளவை காட்டிலும் அதிகமாக அவளே நினைச்சு பார்க்க முடியாத ஒரு இதை கொடுத்தாலும் கூட, அப்படி பண்ணினால் அனுபவத்தை ஏற்படுத்தினாலும் கூட பெருமாள் இவாளுக்கு தான் ஒண்ணுமே பண்ணலையேன்னு தான் பெருமாள் நினைக்கிறேனா. விஸ்வக்கு ராசேபி அதிருப்யதா என்பதாக சொல்ற பரிமண்டிதராச மண்டலாபிஹி வரதாக்ராதமபீஷ்ட கோபிகாபிஹி அனுவர்த்திததாதன பிரஹர்ஷாதே இவ பல்லம் ஹி கபோலயோர் யுகந்தே. அந்த தேவப்பெருமாளுடைய கன்னத்தை அனுபவிக்கிறேன் ஆழ்வான். தேவப்பெருமாளுடைய திருமேனியில சில அதாவது எல்லாமே நமக்கு அனுபவிக்கச்சே அப்படியே பார்க்கச்சே ஒரு சந்தோஷம் ஏற்படும். தோள் கண்டார் தோளே கண்டார், தாள் கண்டார் தாளே கண்டார்னு சொல்லும்படியாக அந்த ராமன் அயோத்தியில பிரவேசிக்கச்சே அந்த ராமனுடைய திருமேனியில தோளை பார்த்தவா தோளையே தான் பார்த்துட்டு இருக்காளாம், திருவடிகளை பார்த்தவாள திருவடிகளே தான் பார்த்துட்டு இருக்காளாம். யார் ஒருத்தரும் அந்த ராமனுடைய திருமேனியை சமக்கிரமாக முழுமையாக பார்த்தவர்கள் இல்லைன்னு கம்பநாட்டாழ்வான் சொல்ற. அந்த தேவப்பெருமாளுடைய ஒவ்வொரு அவயவ சோபை இருந்துருக்கு, அத்தியாச்சரியமாக இருந்துருக்கு. நாம தூரேந்து பாக்குறோம். காண் தகுதோழன்னல் தென்னத்தியூரர் கடலினை கீழ் பூண்டவன் வாழன். அந்த ஒரு நிமிர்ந்த மார்பும் தோல் அழகும் பார்த்த உடனே அதுல ஈடுபடாதுவா யார் மேல கிடையாது, அது காம்பீரியம். காண் தகுதோள் அண்ணல்னு சொல்றார். அண்ணல்னா சுவாமின்னு அர்த்தம். அந்த தென்னத்தியூரர் கடலினை கீழ் பூண்ட வன்பாளன்னு எம்பெருமானார சொல்ற. அப்படி தோளை சேவிச்சவா அந்த தோளை மாத்திரம்தான் சேவிச்சுருப்பா. அந்த திருக்கண்கள் அந்த திவ்ய கட்டாட்சத்தை சேவிச்சவன் அதை மாத்திரம் தான் சேவிச்சுருப்பா. அப்படிலாம் இல்லாத அந்த தேவப்பெருமாளை யாரும் முழுசா அனுபவித்தவா கிடையாது. ஆழ்வான் அந்த தேவப்பெருமாளுடைய கன்னத்தை அனுபவிக்கிறேன். கன்னம் மினுமினுன்னு பிரகாசிக்கிறது. எப்போ வேணும், இப்ப கூட சேவிக்கலாம். எப்போ சேவிச்சாலும் அந்த உற்சவருடைய கன்னம் அப்படியே பார்த்து போனா மூலவரும் சரி உற்சவரும் சரி அந்த கன்னம் மினுமினுன்னு பிரகாசிக்கிறதான். இது கன்னம் மாத்திரம் இவ்வளவு பிரகாசிக்கிறது, சகசவேல்னு இருந்துட்டு இருக்க, மினுமினுன்னு இருக்க, இதுக்கு என்ன காரணமா இருக்கும் என்று எல்லாரும் கேட்கிறார்.
பக்கத்துல இருக்கிற ஸ்ரீதேவியும் பூதேவியும் தேவப்பெருமாளுக்கு பார்த்து கேட்கிறார், உம்முடைய திருமேனியில இந்த கண்ணம் மாத்திரம் இவ்வளவு பிரகாசத்தோட இருந்துருக்கே, இதுக்கு என்ன காரணம்னு கேட்கிறார். அப்ப பெருமாளே பதில் சொல்றாராம், நீங்க 2 பேரும் இருக்குங்க ரொம்ப சந்தோஷம், அதை பத்தி ஒண்ணுமில்ல. பரிமண்டிதராசமண்டலாபிஹி வரதாக்ராதமபீஷ்ட கோபிகாபிஹி அனுவர்த்திததாதன பிரஹர்ஷாத் இவ புல்லம் ஹி கபோலயோர் யுகந்தே. நான் அங்கனா மங்கனா மந்திரை மாதவஹான்கிற முறையில கோபிமார்கள் நடுவுல 5 லட்சம் கோபிமார்கள் நடுவுல எத்தனையோ ரூபத்தை எடுத்துட்டு நான் இருந்தாலும் நான் திருப்தி அடையல. இன்னும் கேட்டா நரகாசுரவதம் முடிந்த பிறகு அத்தனை அந்த தேவதா ஸ்திரீகள் தேவ கன்னிகைகள் எல்லாரையும் நரகாசுரன் அடைச்சு வச்சிருந்தான் சிறையில. அவ மொத்த பேரையும் மீட்டு நீங்கெல்லாம் யார் யாராத்துக்கு போகணுமோ அங்க போயிடுங்க, உங்களை அனுப்பிச்சு விடுறேன் அப்படின்னா ஒருத்தி கூட போகமாட்டேன்னு சொல்லிட்டாலும். ஏம்மா போகமாட்டேன்னு சொல்றேன்னு கேட்டா, நான் எல்லாரும் ஒன்னதான் நான் அனுபவிக்கணும்னு நாங்க எல்லாரும் ஆசைப்படுறோம், நீர் தான் எனக்கு கணவனா இருந்து எல்லா விதமான ஒரு அனுகிரகமும் பண்ணணும், நாங்க யாரும் போல, நாங்களும் மொத்த பேரும் உன்னோடைய துவாரகைக்கு வந்துடுறோம்னு சொன்னாலாம். அத்தனை பேர் எத்தனையோ கன்னிகைகள் இத்தனை பேரையும் பெருமாள் அவளுடைய ஒரு திருப்திக்காக அவளையும் அனுகிரகம் பண்ணார். இது போக அஷ்டமகிஷின்னு சொல்லிட்டு அந்த 8 மகிஷிகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவளுக்கு இருந்துட்டு இருக்கார். அங்க பாகவதத்துல பார்த்தோம்னா ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமா இருந்துட்டு இருக்கும். நாரதர் போவே ருக்மிணியினுடைய கிரகத்துக்கு போவே, ருக்மிணியினுடைய கிரகத்துல போனா ருக்மிணியோட கூட ஊஞ்சல் ஆடின்னு இருப்பேராம் கண்ணன். அந்த ஊஞ்சல் ஆடிட்டு 2 பேரும் நர்மோக்தின்னு சொல்றவா, விளையாட்டா பேசிட்டு இருப்பா. வாரம்மா நாரதரே, இன்னைக்கு என்ன கலகம் பண்ண போறேன், யார் மாட்டின்னு இருக்கா உண்மை எடுத்துற அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருப்பாளாம். ஆனா அவர் ஒண்ணுமே சொல்லாத சிரிச்சுட்டு, சரி நமக்கு ஒரு விஷயம் கிடைச்சுட்டு இன்னைக்கு நாம என்ன பண்ணோம்னா, பாரு கண்ணன் 8 பேரையும் கல்யாணம் பண்ணிட்டார், ஆனா பாரு ருக்மிணியோட ஊஞ்சல் ஆடிட்டு சந்தோஷமா இருந்துட்டு இருக்கு, உங்காத்துல இல்லவே இல்லை பாருன்னு சொல்லணும். அந்த சத்யபாமையிட்ட சொல்லி அந்த சத்யபாமைய அழ வைக்கணும், கலகம் பண்ணி கண்ணனுக்கும் அந்த சத்யபாமைக்கும் ஒரு ஊடலை ஏற்படுத்தணும்னு தீர்மானம் பண்ணிட்டு அங்கேருந்து வந்தா அந்த சத்யபாமையோட சொக்கட்டான் ஆடின்னு இருக்காராம் கண்ணனுங்க. இங்க ஊஞ்சல் ஆடிந்த கண்ணன் அங்கேதான் பார்த்துட்டு இருக்கு. இவ 2 பேரும் உட்காந்து தாயக்கட்ட ஆடின்னு இருக்கலாம். என்ன சொல்றதுன்னு இவருக்கு தெரியல. கண்ணன் சிரிக்கிறாராம். அப்பா உன் பாச்சா இங்க பலிகளை பாத்தியான்னு கண்ணன் சிரிக்கிறாராம். இப்படி தன்னுடைய பக்தர்களாக இருக்கிறவாள் விஷயத்துல எவ்வளவு சந்தோஷத்தை ஏற்படுத்தினாலும் கூட தான் திருப்தி அடையாதவராக இருந்திருக்கிறவர் பெருமாள் கண்ணன். விஸ்வக்ராசேபி அதிருப்யதா என்பதாக இப்போ காக்கத்தான்னு சொல்லச்சு. இந்த இடத்துல என்னாச்சு அப்படின்னா, இந்த கண்ணன் தான் நம்ம உடம்புக்கு நமக்கு ஒரு சந்தோஷம் வந்ததுன்னாக்கா அந்த கண்ணன் தான் அந்த பூரிப்பை காண்பிக்கும். நமக்கு ஒரு துக்கம் கஷ்டம் வந்ததுன்னாலும் அப்பவும் அந்த கன்னத்துலதான் அப்படியே தொஞ்சு போயிடும், அது அப்படியே குழி விழுந்துரும், கஷ்டம் அதையும் தெரியும். இந்த பக்கத்துல இருக்கிற கோபிமார்கள்லாம் சொல்லி, அதாவது ஸ்ரீதேவி பூதேவிக்கு அவர் பெருமாளுடைய கண்ணம் ஏன் மினுமினு இருக்குன்னு சொல்லச்சே அத சொல்றாராம். அந்த கோபியர்களோட கூட நான் தான் கண்ணன் கரிகிரி மேல் நின்று அனைத்தும் காக்கின்றானேன்னு சொன்னபடினால அவர்களோட அன்னைய தினத்துல நான் ராசக்கிரீட பண்ணினதை நினைச்சு பார்த்தேன். நானு அந்த சந்தோஷம் இன்னைக்கும் இருக்கு. அனுவர்த்திததாந்தன பிரஹர்ஷாத் இவ புல்லம் ஹி கபோலயோர் யுகந்தே. இப்படி அந்த விஸ்வக்ராசேபி அதிருப்யதா காக்கதா. இவ நினைச்சுக்கலாம் ஜன்ம மகர்ஷி நான் கங்கையே மொத்தத்தையும் விழுங்கிட்டேன்னு நினைச்சுக்கலாம். அகஸ்தியர் நினைச்சுக்கலாம் அவர் என்ன ஜன்ம மகர்ஷி பண்ணது என்ன பெரிய விஷயம், நான் சப்த சமுத்திரத்தையும் ஒரு ஆச்சமனத்துல முழுங்கிட்டேன்னு நான் தான் பிரமாதம்னு நினைச்சுக்கலாம். விஸ்வக்ராசேபி அதிருப்யதா. இத்தனை கோபிமார்களுக்கெல்லாம் சந்தோஷம் கொடுத்தும் கூட அதிருப்யதா திருப்தி இல்லாதவாக இருந்துருக்கு. இப்ப இவர் எதிர பெருமாள் எதிர
அகஸ்தியரை பத்தி கொண்டாட முடியுமா? ஜன்ம மகர்ஷியை தான் கொண்டு சொல்ல முடியுமா? எதுவுமே சொல்ல முடியாதுன்னு சொல்றார். இன்னொரு விஷயமும் இந்த இடத்துல சொல்ற, இந்த பெருமாளோட அந்த தொடர்பு படுத்தி பார்த்தோம்னாக்க காக்கதா தஸ்ய பாலஸ்ய விஸ்வகிராசே பியத்ருப்யதான்னு இந்த ஜன்ம மகர்ஷி தன்னுடைய தபோபலத்தினால, தபஸ்னாக்க அதுல முக்கியமானது பிரம்மச்சரியம், அந்த பிரம்மச்சரியத்தினாலேயே இப்படிப்பட்ட கங்கையே விழுங்கக்கூடிய அளவுக்கு தனக்கு சக்தி விசேஷம் வந்திருக்குன்னு அவர் நினைச்சுக்கலாம். அகஸ்தியரும் தன்னுடைய தபோபலத்தினால மொத்தத்தையுமே விழுங்குற அளவுக்கு, அதாவது சமுத்திரங்களையே விழுங்குற அளவுக்கு தனக்கு சக்தி இருக்குன்னு அவர் நினைச்சுக்கலாம். ஆனா பெருமாள் எதிர வரைச்சே யாருமே நிக்க முடியாதுன்னு சொல்றார். அப்ப அந்த பெருமாளுடைய மகாத்மியம் எப்படி இருந்துருக்குன்னாக்க, சைசவம் ஆரம்பிய நித்திய சுரத கிரீடா சக்தோபி தபஸ்கிருச்சாச்சரண லேச விதுரோபின்னு இந்த இடத்துல வியாக்கியானம் பண்றேன். அந்த குழந்தை பருவத்திலேருந்து ஆரம்பிச்சு அந்த கண்ணனுடைய விருத்தாந்தத்துல பார்த்தோம்னாக்க எல்லா சமயத்திலையும் இந்த நாம நினைக்கிற மாதிரி பெண்களோட கூட இப்படி ராசக்கிரீடை பண்றது, இப்படி அஷ்ட மகிழ்ச்சியோட இருக்கிறது, இப்படி எல்லாம் சுகானுபவம் பண்ணின்று இருக்கா மாதிரி தோன்றது. கண்ணன் எங்கேயும் தபஸ் பண்ணேர்னெல்லாம் எங்கேயுமே சொல்லல, ஒரே ஒரு இடத்துல மாத்திரம்தான் சொல்றது. இது ஹரிவம்சத்துல சொல்லிருக்குன்னு சொல்ற. கண்ணனுக்கு குழந்தை பிறக்கலன்றதுக்காக சிவபெருமானை குறிச்சு தபஸ் பண்ணேர்னு சொல்ற. அதுவும் அது அபிநய மாத்திரம் தானே தவிர வசுதா இந்த தபஸ்ன்னு உடலை வருத்திண்டு எந்த தபஸும் பண்ணதாக சொல்லவே இல்லை. அப்படி இருந்தாலும் கூட இந்த பரீட்சித்து விஷயத்துல வரைச்சே அஸ்வத்தாமாவனால உத்தரையினுடைய கர்ப்பம் கரிக்கட்டையா விழுந்த பிற்பாடு கூட அப்ப எல்லாரும் சொல்ற, யாரனா ஒரு பரிசுத்தமான பிரம்மச்சாரி இருந்தா அந்த பிரம்மச்சாரியினுடைய ஸ்பர்சம் ஏற்பட்டதுன்னாக்கா இந்த குழந்தை இந்த கரிக்கட்டையே நல்ல இதுவா முழிச்சுன்றோம், நல்லா ஆயிடும் அப்படின்னு சொன்ன. அப்படி அந்த இடத்துல சொல்லச்சே அப்ப யாரனா வரட்டும்னா எல்லாரும் அவளுடைய ஒரு பிரம்மச்சரியத்துல ஒருத்தருக்குமே விசுவாசம் இல்லை. தாம எப்பயான ஒரு வாட்டி மானசிகமான எதனா நடந்துட்டோ என்னமோ இப்படி அந்த பிரம்மச்சரியத்தை சொல்லி தன் மூலமாக பெருமாளுக்கு, அதாவது தன்னைக்கு ஒரு அவமானம் ஏற்பட்டு போயிட்டு போறதுன்னு அவள்லாம் நினைச்சு ஒருத்தருமே கிட்ட வராது இருந்துட்டான். அப்ப கண்ணன் தான் சொல்றார், எதுமே பிரம்மச்சரியம் சாது சத்தியஞ்ச மை திஷ்டதி அவ்யாகதம் மமைஸ்வரியம் தேன ஜீவத்து பாலகான்னு. என்னண்ட இருக்கக்கூடிய பிரம்மச்சரியம் கணக்கு சத்தியமாக இருந்ததுன்னாக்கா சத்தியஞ்ச மை திஷ்டதி அவ்யாகதம் மமைஸ்வரியம், உலகம் முழுவதுமே என்னுடைய நியமனத்துக்கு உட்பட்டதுதான், எஞ்சாமல் இருந்திருக்கிற மொத்தம் கடல்களேழும்னு எல்லாம் இருக்கக்கூடிய மஞ்சாடு வரையேழும் கடல்களேழும் எல்லாம் சொல்ல முடிய எஞ்சாமல் ஒரு துளி கூட மிகுதி இல்லாமல் எல்லாமே எம்பெருமானுடைய நியமனங்களுக்கு உட்பட்டதுதான்றதும் இதெல்லாம் கணக்கு சத்தியமா இருந்ததுன்னா தேன ஜீவத்து பாலகா, இந்த குழந்தை பழக்கிட்டோம்னு சொல்றார். அந்த பெருமானுடைய கண்ணனுடைய திருவடி ஸ்பர்சம் பட்டது. இப்ப இவருடைய தபஸுக்கு எதிர அகஸ்தியருடைய தபசு தான் வருமா, ஜன்மனுடைய தபசு தான் வருமா என்று அடுத்த ஒரு கேள்வி. ஆகையால இது எல்லாத்துக்குமே காக்கதா தஸ்ய பாலஸ்யன்னு அடுத்த கேள்விக்கு இப்படி ஒரு சமாதானம் சொல்ற. சுவாமி தேசிகனே இன்னொரு இடத்துல தேவநாயக பஞ்சாசத்துல சாதிக்கிறார், பாஷாண நிர்மித தபோதன லப்தாரஹ பஸ்மன்யுபாஹித நரேந்திர குமார பாவம். பாஷாண நிர்மித தபோதன லப்தார, அதாவது கல்லா இருந்த ஒரு கல்லு அந்த பெருமாளுடைய திருவடி ஸ்பர்சப்பட்ட உத்தர கணத்துல மகர்ஷியினுடைய மனைவி ரிஷிபத்னின்னு சொல்ற. அதுலயும் பாதுகா சாஸ்திரத்துல சாதிக்கிற அப்பாம் சூலா நாம் துரி கீர்த்தனியான்னு
இந்த காளிதாசனுடைய ஸ்லோகத்தை அப்படியே கொண்டு வரேன். அந்த சுதட்சிணை எப்படிப்பட்டவள்? பரம பவித்திரமானவளுக்குள்ள யார் பரம பவித்திரமானவாள்னு கணக்கு போட்டாக்க முதல் பேர் சுதட்சிணையை தான் சொல்லணும் என்று. அதே மாதிரி அகல்ய சொல்லச்சே அபாம்சுலானாம் துரிகீர்த்தனியான்னு இவ எல்லாருக்கும், அதாவது பதிவிரதைகளுக்கெல்லாம் முற்பட்டவளாக பதிவிரத்தைன்னு கணக்கு போட்டோம்னா யார முதல்ல எழுதுறது சொல்றதுன்னா அகல்யை தான் முதல்ல சொல்லி அந்த மடக்கணுமா. அப்போ அப்பேற்பட்டவளாக இருந்துருக்கான்னா அந்த இடத்துல ஒரு சுவாரஸ்யம் என்னன்னா, ராமாயணத்திலேயே சொல்ற அகல்யையும் தேவராஜ குதூகலாத்துன்னு தேவராஜனே தன்னுடைய அழக பார்த்து மயங்கிட்டானேன்னு ஒரு க்ஷணம் நினைக்கிறா. அந்த நினைப்பு தான் அவளுக்கு இந்த சாபத்துக்கு காரணமாக ஆயிடுச்சு. அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை. அந்த நினைப்பு யாருடையுமே இருக்கக்கூடாது, நாம் பண்ணக்கூடாது. ஆனா அவளுக்கு பதிவிரதைகளுக்குள்ள முதலாக இருக்கக்கூடிய இந்த ஸ்தானம் எப்படி வந்ததுன்னு கேட்டா, அந்த பாதுகையினுடைய ஒரு ஸ்பர்சம், பெருமாளுடைய திருவடியினுடைய ஒரு ஸ்பர்சத்தினால ஏற்பட்டதுன்னு சொல்ற. இப்ப யாருடைய தபசு பெருசுன்னு காக்கதா தஸ்ய பாலஸ்யன்னு சொல்ற. இன்னொரு விஷயம் பார்க்கணும். தூர்த்தாயிதம் பரம பாவன மாமன்னந்தின்னு உலகத்தார் கண்ணோட்டத்துல கண்ணன் பண்ணின சேஷ்டகள் எல்லாம் தூர்த்தாயுத்தம், ஒரு தூர்த்தன் பண்ணக்கூடிய செயலாக தான் இருந்துருக்கு. ஆனாலும் கூட பரம பாவனம், இது ரொம்ப ரொம்ப பவித்திரமானதுன்றதுல ஒன்னும் சொல்றேன்னு. தன்யை ஸ்ருதம் ததிக தாவக ராசகாலே கீதேன ஏனஹி சிலாக சலிலாம் பபூபு பஞ்சாபி கிஞ்ச பரிவிருத்த குணானி பூதானி உர்வீகிருஷான் உர்வி கிருஷானு மருதம்பர சம்பராணி என்று சொல்ற. இந்த ராசக்கிரீடையும் போது பெருமாள் கண்ணன் புல்லாங்குழலை எடுத்து ஊதுறான். அந்த புல்லாங்குழல் எடுத்து ஊதச்சே கல்லெல்லாம் கரைஞ்சு போயிடுத்தான், திரவமா போயிடுத்தான் என்று. கீதேன ஏனகி சிலாகா சலிலாம் பபூவுன்னு சொல்ற. அதே மாதிரி அந்த மாதிரி அதுல ஒரு 10 பாசுரம் பெரியாழ்வார் அற்புதமா சாதிச்சிருக்க. கண்ணன் குழல் கொண்டு ஊதின பொழுதுன்றத பத்தி இப்போ இது எதுக்காக சொல்லணும்னா, கண்ணனுடைய பெருமைக்கு எதிர அகத்தியருடைய தபஸோ அல்லது ஜன்ஹு மகர்ஷியினுடைய தபஸோ வராது. இது ரெண்டும் நிக்க முடியாது கண்ணனுடைய பெருமைக்கு எதிர. ஆகையால அகஸ்தியரோ ஜன்ஹு மகர்ஷியோ அவ 2 பேரும் தான் தான் எல்லாத்த காட்டிலும் சிறந்த தபஸ்விகள் என்று எண்ணுவதற்கு வாய்ப்பே இல்லை. காக்கதா தஸ்ய பாலஸ்யன்னு சொல்லி இந்த இடத்துல சொல்ற. இப்படிப்பட்ட ஒரு அனுபவம் இன்னைக்கும் தேவபெருமானுடைய ஒரு அனுபவத்தோட முடிக்கிறேன். இன்னைக்கு நேத்தி கார்த்தால மலையிலிருந்து துவஜாரோகணத்துக்கோசரம் தேவபெருமாள் எழுந்துள்ளினார். அந்த அழகு இருக்க, அது நினைச்சுன்னா இப்ப அனுவர்த்தி ததாத்தன பிரகர்ஷாதை இவ புல்லம்மி கபோலையோர் யுகந்தேன்னு அந்த பெருமாள் சேவையை நினைச்சிருந்தமானாலே நமக்கு மெய் சிலிக்கிறது. பெருமாள் வெங்கடாத்திரி கொண்டை சாத்திண்டு உபய நாச்சிமாரோட நிறைய திருவாபரணங்கள் சாத்திண்டு ஒரு தரம் கூட கிடையாது. அப்படியே அந்த திருவாபரணத்தோட எழுந்துடுது. கண்டை சேவிச்சு அந்த தேவபெருமாள் சன்னதியில கண்டை இருக்க, அந்த வெள்ளி மணி அது எவ்வளோ தூரத்துக்கு கேட்கும் தெரியுமா? அந்த சப்தமே தனி. அது அந்த பெரிய கண்டையை சேவிச்சுட்டு பாகவதெல்லாம் சேவிச்சுட்டு வரா. அங்க இந்த துவஜாரோகணத்துக்கு ஏழச்சே மாத்திரம் முதல்ல பெருமாள் எழுது. அதான் முதல்ல வேற சொஸ்திவாச்சனம் முன்ன சொல்லிட்டு போவா, கண்டை சேவிச்சுட்டு முன்ன சொல்லிட்டு போவா. பெருமாள் பின்னாடி எழுவேர். பெருமாள் அதிவேகமா எழுவேர். என்ன எந்த லக்னத்துல துவஜாரோகணம் ஆகி பெருமாள் ஏழுறாரோ அதே லக்னத்துல புறப்பாடு எல்லாமே இருக்கணும்ன்றதுக்காக வேகமா அங்கிருந்து எழுவேர், அதிவேகமா எழுவேர். இந்த பாராயணம் பண்ற இந்த சொசிவாச்சனம் சொல்லிட்டு போறவாள்லாம் முன்ன வேகம் வேகமா போகணும்னு போவா. அந்த வேகம் வேகமா போகச்சு பெருமாளை திரும்பி திரும்பி பார்ப்பான். பெருமாளா இவாளை பார்த்துட்டே போவ. எனக்கு ஒரு இத பார்த்த உடனே
எனக்கு என் மனசுல ஒன்றும் பட்டுது. இப்ப இந்த ஸ்கூல்லாம் ஓப்பனிங் சீசன் இது, இந்த பள்ளிக்கூட ஸ்கூல்லாம் திறக்கிற சமயம் இந்த எல்கேஜி யூகேஜி பசங்கள்லாம் இருக்கும் இல்லையோ, நம்மாத்து வாசல்ல இந்த எல்கேஜி யூகேஜி பசங்கள்லாம் சேர்றது. அவ அம்மா அப்பா எல்லாம் அந்த குழந்தைய கொண்டு விடுவார். ஒரு சில குழந்தை என்ன பண்ணோம்னாக்க அழும். அந்த அந்த குழந்தையெல்லாம் அழுந்தா உள்ள போகாது. அந்த குழந்தைய எப்படியானா அனுப்பிச்சு வைக்கணும், உள்ள போகணும்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டு இருப்பா. அந்த குழந்தைய உள்ள போவச்சு அது அழுதுட்டு போறதோ எப்படி போறதோ, அது உள்ள போன பிற்பாடு அவளே அழைச்சிட்டு போவச்சு இது அம்மாவையே திரும்பி திரும்பி பார்த்துட்டே போகும். அந்த முன்ன போனா கூட இது திரும்பி திரும்பி போகும். அம்மா அப்பாவோ அவ கண்ணு மறையிற வரைக்கும் அந்த குழந்தை வந்து அவ எவ்வளவு திருஷ்டி பத்தமா ஆறுதோ அது வரைக்கும் அந்த குழந்தைய அவ பார்த்துட்டே இருந்துட்டு இருப்பா. அந்த மாதிரி ஒரு அழகு, அதாவது அதே ஒரு எண்ணம் தான் எனக்கு நடந்தது. நாம எல்லாரும் அந்த தேவப்பெருமாளுடைய குழந்தைகள். பெருமாள் ஏழ்று நீ முன்ன போன்னு சொன்னா கூட நம்ம சண்டி பிடிச்சுட்டு நான் எப்பவும் பின்னாடி தானே வர வழக்கம், என்ன போய் முன்ன போக சொல்றியன்னு சொல்ற மாதிரி நினைச்சுட்டு அந்த பெருமாளை திரும்பி திரும்பி பார்த்துட்டே போறோம். அந்த திரும்பி திரும்பி பார்க்கச்சே பெருமாள் ஒவ்வொரு வாட்டியும் நான் உன்னை பார்த்துட்டு போறேன், நீயே விசாரப்படுற, நீ போ நான் பின்னாடி வரேன்னு சொல்ற மாதிரி ஒரு விஷயம். இப்படி ஒரு அனுபவத்தை கொடுக்கச்சே விஸ்வகிராசேப்பின்னு கண்ணன் பாகவதாளுக்கு கொடுத்த ஒரு அனுபவத்தை சொல்லி சொன்னார். புறவிய அதாவது கோபியர்களுக்கு கொடுத்த அனுபவத்தினால அவர் பூர்ண திருப்தி அடையில. இன்னும் அனுபவம், இன்னும் பாகவதாளுக்கெல்லாம் அனுகிரகம் பண்ணணும், இன்னும் பல விதத்துல பாகவதாலாம் அனுபவிக்கும்படியாக பண்ணணும்னு எல்லாம் சொல்லி சொன்ன. ஆனா அதுதான் பெருமாள் இன்னைக்கும் பண்ணிட்டு இருக்கார். கருகிரி மேல் நின்று அனைத்தும் காக்கின்றவனாக இருந்திருக்கிற எம்பெருமான் நம்மள மாதிரி இருக்கிறவா எல்லாரையும் அனுகிரகம் பண்றதுக்காக தான் இப்படி எல்லாம் சேவை சாத்தின்னு இருக்க. அந்த கண்ணனாக எழுந்தருள் இருந்திருக்கிற தேவப்பெருமாளுடைய அனுகிரகம் நம்ம எல்லாருக்கும் கிட்டணும்னு அவர் திருவடி வாரத்துல அமர்ந்து கொண்டு பிரார்த்தனை பண்றேன். நம்மளுடைய பிரார்த்தனை எப்பொழுதும் ஒதுக்க மாட்டேன், புறம் தள்ள மாட்டேன், நிச்சயம் பண்ணுவேன். அந்த மகா விசுவாசத்தோட அந்த பெருமாள் திருவடியில நாம எல்லாரும் பிரார்த்திப்போம், அவருடைய அனுகிரகத்தை பெறுவோம். கவிதார்த்திக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ.